ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஐசிஐசி ஃபிசிக்ஸ் 10th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 2B யூனிட்டில் இருக்க நியூமெரிக்கல் நம்பர் 5 பார்க்குறோம். Calculate the height through which a body of mass 0.5 kg is lifted if the energy spent in doing so is 1 joule. Take g is equal to 10 meter per second square. நியூமெரிக்கலை ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா ரீட் பண்ணுங்கள். என்ன கிவன் கொடுத்துருக்காங்கன்றதை அண்டர்லைன் பண்ணுங்கள். என்ன கேட்டிருக்காங்கன்றதையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். யூனிட்ஸ் எல்லாமே செக் பண்ணிவிட்டு ப்ராப்ளம் பண்ண ஆரம்பிங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு பாடி அதோட மாஸ் வந்து 0.5 kg கொடுத்துருக்காங்க. இந்த பாடியை ஒரு சர்டன் ஹைட்டுக்கு நீங்கள் லிஃப்ட் பண்ணும் பொழுது உங்களோட எனர்ஜி எவ்வளோ ஸ்பெண்ட் ஆகுதுன்னா 1 ஜூல். அப்போ ஆக்சிலேஷன் டியூ டு கிராவிட்டி ஜி எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 10 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்னு கொடுத்துட்டாங்க. யூனிட் எல்லாமே பாருங்கள் கரெக்டாக தான் இருக்குது. டேரெக்டாக நம்ம ப்ராப்ளத்துக்குள்ளே போகலாம். கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, மாஸ் 0.5 kg, எனர்ஜி 1 ஜூல் கொடுத்துருக்காங்க. ஹைட்டுன்னு சொல்கிறாங்க, இங்கே எனர்ஜி வந்திருக்கு. அப்போ என்ன எனர்ஜியாக இருக்கும்? கிராவிடேஷ்னல் பொட்டன்ஷியல் எனர்ஜி தான் அது. அப்போ கிராவிடேஷ்னல் பொட்டன்ஷியல் எனர்ஜியோட ஃபார்முலா என்ன? mgh. mgh இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு போட்டிருக்கேன். அது 1 ஜூல்னு எழுதிக்கோங்க. என்னது? கிராவிடேஷ்னல் பொட்டன்ஷியல் எனர்ஜி 1 ஜூல். எப்போ? mgh இதோட ப்ராடக்ட் தான் 1 ஜூல்னு வருது. அப்போ இங்கே உங்களுக்கு m தெரியும், g தெரியும், h தான் தெரியாது. ஃபார்முலாவை ரீஅரேஞ்ச் பண்ணுங்கள். h is equal to 1 divided by mg. m எவ்வளோ? 0.5, g 10. அப்போ 1 divided by 5 தான் வரும். ஏன்னா 0.5 into 10 அது டெசிமல். ஸோ 5 தான் கிடைக்கும். ஸோ ஃபைனல் ஆன்சர் என்னது உங்களுக்கு? 0.2 மீட்டர். ஸோ ஹைட் இஸ் ஈக்குவல் டு 0.2 மீட்டர். தேங்க்யூ.